ஏன்னா வந்து ஜானகி அம்மாவோட பையன் நீங்கள். ஸோ எம்ஜிஆர் அவர்களால் வளர்க்கப்பட்ட மகன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த சின்ன வயசு மெமரிஸ்லேருந்து நம்ம அப்படியே பேச ஆரம்பிக்கலாம். சின்ன வயசில் எம்ஜிஆர் அவர்களை பார்த்தது, அவர் உங்களை வளர்த்ததுலாம் எவ்வளோ ஞாபகம் இருக்குது உங்களுக்கு? எல்லாமே இருக்கும்னு சொல்ல முடியாது. சரி சரி, உங்கள் ஞாபகம் இருக்கிறத நீங்கள் ஞாபகம் இருக்கிறத சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அவரை பார்த்தது, எம்ஜிஆர் அவர்களை பார்த்ததுலாம் ஞாபகம் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 8 10 வயசு பையன். 10 வயசு பையன். அப்போலேருந்து அதை பார்க்க. ஸோ உங்களை எப்படி கூப்பிடுவார் அவர்? உங்ககிட்ட எப்படி பேசுவார்? ஏன்னா என் பேர் சுரேந்திரன். அதில் சுந்தார் கூப்பிடுவாங்க. ஆனால் எம்ஜிஆர் கூப்பிட்டு ஒரே நேம் சுரேந்திரா ஃபுல்லாகவே கூப்பிடுவார். சுரேந்திரா இங்கே வா, சுரேந்திரா போ அப்படிதான் சொல்லுவார். உங்ககிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாரா இல்லை நல்லா ஜாலியாக உங்ககிட்ட பேசி விளையாடுவாரா? ஜாலியாக இருக்கிற நேரத்தில் ஜாலியாக இருப்பார். அதே நேரத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு செஞ்சா அதை நிச்சயமாக கண்டிப்பார். எத்தனையோ வாட்டி அடி வாங்கியிருக்கிறாங்க. அப்படியா? சரி, ஜாலியாக இருந்த ஏதாவது ஒரு ஞாபகத்தை சொல்லுங்கள். உங்ககிட்ட ரொம்ப ஜாலியாக பேசின ஏதாவது ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்குல்ல, அதை சொல்லுங்க. 1லேருந்து 20 வாய்ப்பாடு கேட்பாரு. அதில் ஒரு 8 வரைக்கும் தான் சொல்ல முடியும். அதுக்கு மேலே தப்பு வராது. நான் சொல்ல மாட்டேன். 8 எடுத்துக்குவேன். இன்னும் 8 எடுத்துக்கிட்டேன். 9வது சொல்லு, 10வது சொல்லுவார். இல்லைங்க சாமி இருப்பேன். இன்னும் படிக்கலை.